உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். உள்ளத்தில் ஒளி ஊட்டி உணர்வில் அருள் ஊட்டி கண்ணியம் காத்திடும் மார்க்கம். மன்னர் முஹம்மது ஜன்னத்தில் காண்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة باللسان يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن شكرتم لأزيدنكم. صدق الله العظيم. அளவில்லா அருளும் நிகழ்லா அன்பும் அன்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முறித்தது. இன்னும் அவனின் தூதன் நமது நாயர் ஹாத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது முலிகல்லா சர்தாரே ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருவது சகோதரத்துவம். ஒரு இடத்தில் சகோதரத்துவம் மலர்வதற்கு 10 விதமான தன்மைகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் நுழைந்த பொழுது இந்த 10 செயல்களை தான் முதன்மையாக கொண்டு வந்தார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் வரை 5 தன்மைகளை பற்றி பார்த்தோம். 6வதாக பார்க்கக்கூடியது உபகாரத்திற்கு பிரதியுபகாரம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் நமக்கு ஒரு உபகாரம் செய்தால் அவனை நாம் பிரதியுபகாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்கு யாராவது ஏதாவது செய்தால் அவர்களுக்கு பிரதியுபகாரமாக ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயதேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதை முடித்துவிட்டு வரும்பொழுது அவர்கள் உணர்ச்சிவதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வைக்கின்றார்கள். அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதியுபகாரமாக செய்யப்பட்டது என்னவென்றால் உடனடியாக துஆ செய்தார்கள்: யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு கல்வி அறிவை, கல்வி ஞானங்களை அறியப்படுத்தி தருவாயாக, இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய ஆட்களை அறியப்படுத்தி தருவாயாக, விளக்கத்தை அறியப்படுத்தி தருவாயாக எனக்கூடிய பொருள் கொண்ட துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள்.
இன்னைக்கு பார்த்தோம்னா குர்ஆனுடைய விரிவுரை என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ விரிவுரைகள் இருக்கின்றது. ஆனால் அத்தனை விரிவுரைகளுக்கும் மூல காரணம் மூலமாக எடுக்கக்கூடியது எங்கிருந்து வருகிறது என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விளக்கத்திலிருந்துதான் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து சொல்வார்கள். மற்றொரு சஹாபி தனக்காக வேண்டி செய்யப்பட்ட நன்மைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்பதாக. அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு. அப்ப இவர்கள் சிறிய ஒரு ஆசைகளை தேவைகளை கேட்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கப்பட்ட அந்த ஒரு மூதாட்டியாருக்கு கூட நீங்க கேட்கலையே அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட ஆசைகள் கொண்டு கூட நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை அடக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிட்டான். அது எங்க இருக்குது? ஒரு கடற்கரை ஓரமாக இருக்குது. அந்த எடுத்து ஜெருசலத்தில் பைத்துல் முகத்தஸ்ல போய் நீங்க அங்க அடக்கம் பண்ணீங்க, இவருடைய உடலை எடுத்து நீங்க அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க. போய் கேட்கல அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அறிவிக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் அந்த இடத்தை தேடி போறாங்க. எங்க அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்ப ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அந்த மூதாட்டிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அந்த மூதாட்டி சொன்னாங்க, எனக்கு தெரியும், எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடம் எனக்கு தெரியும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது கேட்டாங்க, எங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு அதை சொல்லணும்னா எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 3 விதமான துஆக்களை எனக்கு நீங்கள் செய்ய வேண்டும். எனக்கு 3 விதமான ஹாஜத்துகள் இருக்கு. அதை நீங்கள் நிறைவேற்றி தந்தால், அதற்கு நீங்கள் உறுதி கூறினால் நான் உங்களுக்காக வேண்டிய என்ன செய்கிறேன், அதை காமிச்சு கொடுக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடல் எங்க அடக்கப்பட்டிருக்கு நான் காமிச்சு கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அந்த மூதாட்டி அவர்கள் சொன்னார்கள், முதன்மையாக என்னுடைய பார்வை மங்கிடுச்சு, வயது மூப்பின் காரணமாக என்னுடைய பார்வை போயிடுச்சு. இப்ப எனக்கு பார்வை வரணும். முதலாவதாக கண்டிஷன், எனக்கு பார்வை வரணும். அதற்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. ஏன்னா எனக்கு பார்வை வந்தாக்கா எந்த இடம் நான் உங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் துஆ செய்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த மூதாட்டியுடைய பார்வையை கொண்டு வருகின்றார். இரண்டாவது கண்டிஷன் வச்சுச்சு. இரண்டாவதாக கேட்டது, அந்த மூதாட்டி கேட்டது, எனக்கு இப்ப 90 வயசுக்கு மேல ஆகுது, கல்லான காலம் கிளவியாக நான் வயசான காலியா இருக்கு, எனக்கு இப்ப 16 வயசு குமரி போல நான் ஆகும். கிளவி இவர்கள் ஆசைப்படக்கூடியது, நான் 16 வயது குமரியை கொண்டு என்னுடைய உடல் வாழ்வில் என்னுடைய அழகுகள் வர வேண்டும், அதற்காக நீங்க துஆ செய்யுங்க, அதற்கு பெற்றுக் கொடுங்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அந்த மூதாட்டிக்கு 16 வயதை போன்று இளமையான தோற்றங்களும் அழகுகளும் வருகின்றது. மூன்றாவதாக கேட்டது, அந்த மூதாட்டி கேட்டாங்க, நாளை சொர்க்கத்தில் உங்களுடன் நான் இருக்கணும். மூணாவது கேட்ட வார்த்தை, நாளை சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்கணும், இதற்கு எனக்கு துஆ செய்யுங்கள், அதுக்கு கேரண்டி விடுங்க அப்படின்னா நான் காட்டி அப்படின்னு. அப்ப அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதற்கு
அங்கீகரிக்கப்பட்டு நாளை இவர்கள் உங்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்தார். இதற்கு பின்னால் அந்த மூதாட்டி காட்டப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எங்கே நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை காட்டப்பட்ட பொழுது அதை எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல அடக்கம் செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுபோல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து நீங்க பால் கொடுத்தீங்க, அதற்கு பிரதியுதாரணமாக கேட்கக்கூடியது ஏதோ பெருசா கேட்பீங்கன்னா தான் நீங்க இவ்வளவுக்கு இந்த மூதாட்டியை போன்று கூட கேட்கவில்லையே என்பதாக சொன்னார். அப்ப யார் நமக்கு எந்த ஒன்றை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் பிரதியுதாரணம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிலைநாட்டி காண்பித்து தந்தார்கள். அப்பொழுது சகோதரத்துவம் என்பது மேலோங்கி நிற்கும் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். ஏழாவதாக தனக்கு பிரியமான ஒன்றை தன்னுடைய சகோதரருக்கு பிறருக்கு கொடுக்கக்கூடியது, நமக்கு பிரியமான ஒன்றை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி இரண்டு மிஸ்வாக் வந்துச்சு. ஒன்னு நல்ல மிஸ்வாக்கு, மற்றொன்று கோணமான மிஸ்வாக்கு ஒன்று வந்துச்சு. இந்த இரண்டு மிஸ்வாக்கு வந்த பொழுது ஒரு நபருக்கு ஒரு மிஸ்வாக்கு போதுமான ஒன்று, இரண்டு தேவையில்லை என்பதாக மற்றொரு ஏழ்மையான சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிஸ்வாக்கை எடுத்து கொடுக்கிறாங்க. எதை என்று கொடுத்தார்கள் என்று தெரியுமா? நேரான மிஸ்வாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, யாரு சொல்லலாம் நீங்க நல்ல நேரான மிஸ்வாக் வச்சுக்கிட்டு உங்கள் மூலியமாக அவருக்கு எது கிடைத்தாலும் அது ஒரு பரக்கத்து, மேன்மையான ஒண்ணு. அவருக்கு கோணமானதை கொடுத்தால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வாரே, நீங்கள் அதை கொடுத்திருக்கலாமே என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிரியமான ஒன்றை என்னுடைய சகோதரருக்கு நான் கொடுக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நமக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, பொருளாதாரங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மேன்மையில் ஆக்கி வைத்திருக்கின்றான். பசியில்லா வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். யாராச்சும் இன்னைக்கு சொல்ல முடியுமா? அன்று சஹாபாக்கள் அணிவித்த பசி போன்று கொடுமையை போன்று யாராவது அணிவித்தவர்கள் உண்டா? அல்லாஹ்வுடைய கிருபையில் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் தஆலா அபியா கொண்ட தன்மையில் இருந்து நீக்கி வைத்திருக்கின்றார். சஹாபாக்கள் அந்த அவனுடைய போர்க்களத்தின் சமயங்களில் ஒரு கல்களை வைத்து நிலையில் கட்டியிருந்தார்கள். ஏதோ சர்வசாதாரண சொல்லும் பொழுது அப்படின்னு நமக்கு தெரியும். வயிறும் முதுகுடைய எலும்பு இரண்டும் ஒட்டியதாக இருந்தது. அதனுடைய விளக்கம் அதுதான். நேரான முறையில் இவர்களால் நிற்க முடியாது என்பதன் காரணத்தினால் இங்கே வயிறுகளில் கற்களை கட்டி வைத்துக் கொண்டு நேராக நிற்பதற்கு இவர்கள் சக்தி பெற்றவர்களாக ஆனார்கள். வயிறும் முதுகும் ஒட்டியதாக ஆனது. அப்ப எத்தனை நாளுடைய பசியாக இருக்கும்? அருமைக்குரிய சகோதரர்களே, இது போன்ற பசிகளை அணிவித்தவர்கள் நாம் யார்? அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்துகளையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப நம்ம தாராளமா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு வர வேண்டும். அவருக்கு பிரியமான ஒன்றை தாராளமாக பிறருக்கு மாறி வழங்கக்கூடிய சமயங்களில், எது போன்ற சமயங்களில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர்கள் போன்ற நிகழ்வுகளில் நிகழக்கூடிய சமயங்களில் நாம் தாராளமாக வாரி கொடுக்க வேண்டும். அங்க சென்று வந்து பார்த்ததுடைய நிகழ்வுகளை வைத்து சொல்கின்றேன். கண்கூடாக கண்ட நிகழ்வுகளை வைத்து சொல்கின்றேன். 3 கிராமங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. வயநாடு அறியல,
வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 3 கிராமங்கள், தேயிலை தோட்டங்கள் நிறைந்த இடங்கள், பசுமை மிக்க இடங்கள், அது அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து பாதைகள் இருந்த இடங்கள் எல்லாம் ஓடைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. தண்ணீர் போகக்கூடிய ஓடைகளாக ஒவ்வொரு இடங்களிலும் கட்டிட இடிபாடுகளுக்கு உள்ளே பல்வேறு சடலங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை விட என்ன தெரியுமா கொடுமை? புரியுமா? அங்கே இருந்து அவர் மழையுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுது அறிவிப்புகள் செய்து கொண்டே இருக்கின்றார். அறிவிப்பு செய்யப்பட்டதில் அந்த இமாம் அதற்கு பின்னால் அங்கே நித்திரையில் ஆழ்ந்து விடுகின்றார். 3 மணிக்கு மேல் இந்த நிகழ்வுகள் நிகழ்கின்றது. மேலிருந்து மோடுகள் மலைகள் சரிந்து வருகின்றது. அவர் படுத்திருந்த ரூமில் அப்படியே படுத்திருக்கின்றார். ரோஹல் அல்லாஹ் கைப்பற்றப்படுகின்றான். ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர் பெறுகின்றார். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கின்றார்கள், அவருடைய அறிவிப்பின் காரணமாக நாங்கள் பிழைத்துக் கொண்டோம், நாங்கள் தப்பித்தோம். ஆனால் இன்று அவரை நாங்கள் காண முடியவில்லையே, அவர் பிழைத்து விட்டாரே. பெருமைக்குரிய சகோதரர்களே, வீடுகள் இல்லாமல், எந்த ஒன்றும் இல்லாமல் நிராதபாணியாக உடுத்திய உடுப்புடன் வெளியே வந்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமைகள் அங்கே காட்டி தந்திருக்கின்றான். காட்டு விலங்குகளின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரியான அல்லாஹ்வுடைய அச்சங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் இல்லாமல் அஞ்சாமல் இருக்கும் பொழுது எவ்வளவு கொடிய விலங்காக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். சஹாபாக்களுக்கு செஞ்சிருக்கு, சிங்கம் அடிகாட்டியது. ஆனா இதெல்லாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் எப்படி நடக்கும் கொண்டு நினைச்சாங்க. யானை 2 உயிர்களை காப்பாற்றியதை பார்த்திருக்கின்றோம். இந்த மூதாட்டியும் குழந்தையிடம் கேட்கும் பொழுது அவர்கள் மெய்சிலிருக்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்கும் பொழுதே மெய்சிலிருக்கும் அளவிற்காகின்றது. தண்ணீர்களுடைய வேகம் வந்து கொண்டிருக்கின்றது, எங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய பேத்தியை நான் தூக்கி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். மேலே பார்த்தால் 3 கொம்பன்கள் யானைகள் வந்து கொண்டிருக்கின்றது. நீரில் அழித்து செல்வதா, யானையிடம் நீராடி சாகுவதா எனக்குரிய ஒரு சூழ்நிலை இருப்பினும் நாங்கள் அதிலும் கைகூப்பி கேட்டோ எங்களை காப்பாற்று என்பதாக. அந்த யானை எங்களை காப்பாற்றியது. சும்மா தண்ணீரிலிருந்து மேல உட்கார வச்சுட்டு போல, யானை தூக்கி மேல உட்கார வச்சுட்டு போல இருந்தால் இரவு முழுவதும் இருந்து பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு வேறு எந்த ஒரு நோயிலும் வந்து விடக்கூடாது என்றாக பாதுகாவலராக இருந்து பகல் விடிந்த பிறகுதான் அது இவர்களை பத்திரமாக அனுப்புகின்றது. அல்லாஹ்வுடைய வல்லமைகள். எல்லா கட்டிடங்களும் இடிந்தாலும் எந்த இடங்களிலிருந்து 11 உயிர்களை காப்பாற்றுவதற்கு அறிவிப்புகள் செய்யப்பட்டதோ அந்த பள்ளிகள் இடியவில்லை. சற்று உருக்குடன் இருக்கின்றது, முற்றிலுமாக அழியவில்லை. பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை இதுபோன்ற நிகழ்வுகள் வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும். எந்த அளவிற்கெல்லாம் நடந்திருக்கின்றது, எந்த அளவிற்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் என்ன, அவருடைய முஅஜிசாத்துகள் என்ன என்பதை எல்லாம் நாம் கண்டுகொண்டே இருக்கலாம். பல்வேறு விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம்.
இந்த சமயங்களில் அது நம்முடைய மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் இல்லாத வாணியாக சார்பாகவும் ஐக்கிய ஜமாத்தின் சார்பாகவும் எல்லோரும் இணைந்து பொருளாதாரத்தை தீட்டப்பட்டு அவர்களுக்கு எது தேவையோ அதை சிந்தித்து கொடுப்பது என்பதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஜும்மாக்களில் வசூல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2 வாரம், சென்ற வாரம், இந்த வாரமும் தாராளமாக நம்ம அதற்கான நிதிகளை கொடுக்க வேண்டும். எடுத்துட்டு வரல தெரிஞ்சிருந்தா நாங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருப்போம். 5 ரூபா நோட்டு அப்படின்னு நினைக்க வேணாம், போயிட்டு வந்து கூட கொடுங்க, போய் எடுத்துக்கொண்டு வந்து கூட கொடுத்துட்டு போலாம். ஆக இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சமயங்களில் சகோதரர்களுக்கு நாம் உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்துகளை அங்கே சகோதரத்துவத்தை மலரச் செய்கின்றார். அடுத்தபடியாக 8வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது பிறரை சபிக்கக் கூடாது என்பதாக வைத்தார்கள். எந்த காரணத்தை கொண்டும் சின்ன ஒரு விஷயத்திற்கு கூட அந்த கல்ச்சரும் அப்படி இருக்கான், இது நமக்கு சர்வசாதாரணமாக வரக்கூடியது, இது செய்வது கூடாது. இந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். நல்லா இருந்துட்டு போட்டுங்க, அவனாச்சும் நல்லா இருக்கட்டுங்க. நாம் சொல்லக்கூடிய கோபத்தில் நாம் அடுத்தவர்களை திட்டுவதாக இருந்தால் கூட அவருக்கு நாம் வாழ்த்துவதாக இருக்க வேண்டும். எனக்கு பிள்ளை நின்றுட்டான், அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்தா செத்தான், அப்படி சொல்லி பாருங்க. அந்த இடத்தில் சகோதரத்துவம் என்பது மறந்து கொண்டே இருக்கும். உண்மையில நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க மகா குடிகாரா இருக்காங்க, மது அருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்படுகின்றது. சொல்லி ஒவ்வொரு முறையும் திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யப்பட்ட அவர்களிடத்தில் இதற்கு மேல் நீங்கள் அறிந்தாதீர்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர்களுடைய நிலைமைகள் எப்படி மாறுகின்றது? அன்பான முறைகளில் இவர் செய்துவிட்டார் என்பதன் காரணத்தினால் தண்டனை கொடுப்பதாக இருக்கட்டும், அன்பான முறைகளில் அவர்களுக்கு அதை எடுத்து உரைக்கக்கூடிய சமயங்களில் அதனுடைய தாக்கத்தை கூறக்கூடிய சமயங்களில் அவர் திருந்துவதற்கு வழிகள் வந்துவிடும். அவர்கள் சொல்கின்றார்கள், அதற்கு பின்னால் என்னுடைய வாழ்நாளில் அந்த வாழையை கூட நான் ஓடவில்லை. அது வெளியே சொல்லலாம். அத்திய ரசூலுல்லாஹி தனிப்பட்ட முறைகளில் அவர்களை திருத்துகின்றார்கள். 8வதாக பிறர்களை கிண்டல் செய்வது. சாதாரண கிண்டல் என்பது சர்வசாதாரணமா செய்யக்கூடியது இருக்கு. பிறருடைய மனம் உள்ளங்கள் உடையும் அளவிற்கு கிண்டல்கள் செய்வது கூடாது. ரசூலுல்லாஹி கிண்டல் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பார்க்கிறாங்க. அப்ப வந்தவொடனே பேரித்தம் குடை ஒன்று கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்படுது. அங்க அரபியர்கிட்ட போய் பார்த்தோம்னா அதான் இருக்கும். பேரித்தம் குடையோடைய அந்த இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. 1 நாள் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஃபாத்திமாவே உன்னுடைய கணவரை பாத்தியா, எவ்வளவு பேச்சமரத்தை தின்றுக்காருன்னு பாருங்க. ஆமா, பார்த்தா இவங்க பக்கத்துல மலை போல சின்ன குமிழ் போல குமிக்கப்பட்டிருக்கு. அலிதாத்தான பார்த்தாங்க, பாத்திமாவே நானாச்சு சாப்பிட்டு கொட்டையை வச்சு உங்க அத்தாவை பாரு கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சமரத்தை சாப்பிட்டு அலிதாத்தான பக்கத்துல வச்சுட்டாங்க. வச்சிருந்தாங்க, பாரு எவ்வளவு பேச்சமரம் சாப்பிட்டு இருக்காரு உங்களுடைய கணவன். அப்ப
அறிவில்லாத நான் சாப்பிட்டு கொட்டையை மிச்சம் வச்சிருக்கேன், நீங்க கொட்டையும் சேர்த்துல யார சொல்ல சாப்பிட்டு இருக்கீங்க. இது கிண்டல் தான். இது மாதிரி இதன் காரணத்தினால் யாருடைய உள்ளங்களும் உடைவதில்லை. ஆனா நுய்மான் ரலியல்லாஹு தஆலா நுய்மான் இவங்க கொஞ்சம் உசுப்பத்தி விட்டாங்கன்னா சில ஆள் இருக்கும் ஊர்ல, அவன் போய்கிட்டு இருக்கான் பாரு, சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடும் அப்படின்னா போய் நின்று ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விட்டு அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடான். இப்படி ஒரு சில எல்லா ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க. இது போல இருக்கக்கூடியவங்க தான் நுய்மான் ரலியல்லாஹு தஆலா இவங்கள்ட்ட சொல்றாங்க. இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல ஒரு கிராமவாசி ஒருத்தர் வர்றாரு. எங்க இருந்து அப்படின்னா யமன் நாட்டிலிருந்து யமன் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வர்றாரு. வந்தவங்க மஸ்ஜித் நபவிக்கு முன்னாடி நின்று ரசூலுல்லாஹி கிட்ட பாப்பதற்காக ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு ரசூலுல்லாஹி கிட்ட பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு பார்த்தா ஒட்டகம் எடுத்துக்கான, ஒட்டகம் சுத்தமா காணாம போச்சு. அப்ப பார்க்கிறாங்க, கட்டி வச்சுட்டு உள்ள போகுது. உங்கள்கிட்ட பேசிட்டு இங்க பார்த்தா ஒட்டகத்தை காண யார் சொல்லா என்ன அப்படின்னு கேட்கல. இவங்க சஹாபாக்கள் இருந்தாங்க பக்கத்துல, கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஆச்சு. ஒண்ணும் இல்லை யார சொல்லா, நுய்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. அவர் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள மந்திரில ஒட்டகத்தை மொத்தத்துக்கு காலி பண்ணிட்டாங்க. இருந்த அந்த தடம் கூட இல்லாம, ரத்தங்களுடைய அந்த தடங்கள் எதுவும் இல்லாமல் அவ்வளவு வேகமாக அவர்கள் வேலைகளை செய்து முடித்தார்கள். இப்ப பார்த்தாங்க ரசூலுல்லாஹி முகங்கள் மாறிவிட்டது. எங்கே நுய்மான் என்பதாக சொன்னார். ஒரு கூட்டுவாங்க, அவர் போயிட்டாரு. யாரு சொல்ல கூட்டுவாங்க, கூட்டு வந்தானே நுய்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நுய்மான் என்ன செஞ்சீங்க, என்ன காரியம் செஞ்சீங்க, எந்த தைரியத்தில் செஞ்சீங்க, கோபமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்பொழுது நுய்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க இருக்கிற காரணத்தினாலே யார சொல்லலாம் நான் செஞ்சேன். ரசூலுல்லாஹி ஒன்றும் சொல்ல முடியல, அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. நீங்க இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் நான் செஞ்சேன். ஏன் அப்படின்னா அவர் ஒட்டகத்தை காணா அறுத்து கொடுத்தோம்னா அதை விட சிறந்த ஒரு ஒட்டகத்தை நீங்கள் தருவீர்கள் என்பதை எண்ணித்தான் நான் அப்படி செய்து விட்டேன் யார சொல்லலாம் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நுய்மான் இது போன்று செய்யாதீர்கள், இதுபோல காரியங்களை செய்யாதீர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு வந்திருப்பார்கள் என்பதாக தெரியாது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கின்றது, அவர்களை மிகவும் உள்ளத்தை உடைக்கும் அளவிற்குரிய காரியம். வேற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைப்பது காபாவை இடிப்பதற்கு சமம். சாதாரணமான விஷயம் இல்லை. சர்வசாதாரண நம்ம ஆடி கிண்டல் பேசிட்டு அடுத்தவங்க நோகடிக்கிறாங்க பேசிட்டு போயிடுவோம். இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆக இதை செய்யாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்து அவர்கள் மத்தியில் உறவுகளை ஏற்படுத்தினார்கள், சகோதரத்துவத்தை மலரச் செய்தார்கள். 10வதாக பிறர்களை நீங்கள் திட்டாதீர்கள், பிறர்களை திட்டாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அப்படின்னா சபிப்பது என்பது ஒன்று, திட்டுவது என்பது ஒன்று. அடிச்சவன் அப்படி சாபம் பெற்றது. அதே சமயத்தில் பிறருக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாருங்கள். திட்டி அவர்கள் திட்டுவது வேற, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நாம் வர வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி செய்து காட்டினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, கூட்டாக இருக்கக்கூடியது, அவர்களுக்குள் ஒருத்தருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு இவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய, திட்டிக் கொண்டு பிரிந்து கொண்டு செல்கின்றார்கள். இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கத்தை ஏற்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால், எர்முக் போர்க்களம், அந்த போர்க்களத்தில் சக்கராத்துடைய ஆளுநர் இருக்காங்க. ஒரு சாவி தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்.
அவரிடத்தில் கொண்டு செல்லும் பொழுது வேறொரு இரண்டாவது ஒரு சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்கின்றார். இவர் சொல்கின்றார் அவருக்கு கொடுங்கள் என்பதாக. இரண்டாவது நபருக்கு கொடுக்க செல்லும் பொழுது மூன்றாவது நபர் சொன்னார் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டார். இரண்டாவது நபர் சொன்னார் அவருக்கு கொடுங்கள். சென்று மூன்றாவது நபருக்கு கொடுக்கும் பொழுது கொடுக்க செல்லும் பொழுது அவர் வஃபாத் ஆகி விடுகின்றார். இரண்டாவது நபருக்கு வருகின்றார்கள். அவர் அதற்கு கொண்டு வரக்கூடிய சமயங்களில் அவரும் வஃபாத் ஆகி விடுகின்றார். முதலாவது நபருக்கு வரும் பொழுது கொடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது இவரும் வஃபாத் ஆகி விடுகின்றார். தன்னுடைய சக்கராத்துடைய நிலைமைகள் தனக்கு தேவைதான், அவசியம்தான் எனக்குரிய சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சமயங்களிலும் இவர்கள் விட்டுக் கொடுத்து பிறருக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்பது தேவையில்லை. அவருக்கு என்ன தேவை இருக்கு? இங்க கூட பஸ் எனக்கு கொடு, என்கிட்ட கூட்டிட்டு போ, என்கிட்ட இல்ல வேணும், அவன் நடக்கிறான். இந்த திட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றது. இதுகள் கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வைத்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரத்துவத்தை என்று நாம் மலரச் செய்கின்றோமோ, இந்த 10 தன்மைகள் எங்கு வருகின்றதோ, அந்த வீடாக இருக்கட்டும், அந்த ஊராக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அங்கே சகோதரத்துவம் மலர்வது மட்டுமல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாடாக ஆகும். பங்களாதேஷ் இன்னைக்கு எடுத்துக்கீங்க. இன்னைக்கு பிரதமர் ஓடி வருகின்றார். 15 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தவர். அவருடைய தந்தை பங்களாதேஷ் உருவாவதற்காகவே முக்கிய காரணமாக இருந்தவர். அவருடைய சிலைகளில் இருந்து அவர் அனைத்தையும் இழிவுபடுத்தப்படுகின்றது. காரணம் என்ன? இந்த தன்மைகளில் அங்கே தானக்கூடிய அகம்பாவம். எதிரிகள் என்பவர்கள் இல்லை என்பதல்ல, இல்லாமல் ஆக்கிவிடுவது. எதிரிகள் யாருமே எனக்கு இல்லைங்க அப்படிங்கிறது இல்ல. எதிரிகள் என்பதை இல்லாமல் ஆக்கிவிடுவது. யாராவது இருந்தாலும் அவரை போக்கிறது, உள்ள தூக்கி போடு, எதிர்கட்சிகளா அரசு பண்ணு. தான் எனக்குரியவரை அகந்தையில் இருந்தார்கள். இன்று அதிகாரத்திற்கு 3வது முறையாக வந்து 6 மாதங்கள் கூட ஆகவில்லை. உடனடியாக இன்று நாட்டை விட்டு ஓடும் அளவிற்கு ஆகிவிட்டது. தாய் நாட்டை விட்டு, தன்னுடைய மண்ணை விட்டு. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வந்தால்தான் ஒரு மனுஷன் வீட்டை விட்டு போறதுனால அதுதாங்க காரணம். இந்த 10 தன்மைகள் இல்லை அப்படின்னா அவன் வீட்டை விட்டு போயிடுவான், சென்று விடுவான் அல்லது விரட்டப்படும். அல்லாஹு தஆலா நம்மை சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய நன்பாக்கியங்களை தந்தால் உருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.